ஹாய் வணக்கம் நண்பா நண்பீஸ். நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கும் அரசு வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கும் ஒரு செம்ம குட் நியூஸ் வந்திருக்கு. தமிழ்நாடு அரசு இளைஞர்களோட வேலைவாய்ப்பு கனவை நனவாக்க தொடர்ந்து பல முயற்சிகளை எடுத்துட்டு வராங்க. அதோட ஒரு முக்கியமான கட்டமாக நாளைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சியில் கலந்துக்க போகிறாரு. மொத்தம் 9,801 பேருக்கு ஒரே மேடையில் பணி நியமன ஆணைகள் வழங்க போகிறாங்க. இது சாதாரண விஷயம் இல்லை. அதுவாக கூட பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான அப்டேட்லாம் வந்திருக்கு. ஏற்கனவே பணியில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. நாளைக்கு சென்னையில் நேரு உள் விளையாட்டு அரங்கில் ஒரு பெரிய விழா நடத்த போகிறாங்க. இந்த விழாவில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிசி, அப்புறம் எம்ஆர்பி மருத்துவ பணியாளர் தேர்வாரியம், ஆசிரியர் தேர்வாரியம், இது மாதிரி பல்வேறு தேர்வு முகாமிகள் மூலமாக தேர்வு செய்யப்பட்ட 9,801 பேருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கையால் பணி நியமன ஆணைகள் வழங்க போகிறாங்க. திராவிட மாடல் ஆட்சியில் இந்த காலி வேக்கன்சிலாம் அப்பப்போ நிரப்பப்பட்டு அரசு பணிகளில் எந்த தொய்வும் ஏற்படாத வண்ணம் இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்களாம். வேலை கிடைச்சவங்களுக்கு மட்டும் இல்லாமல் இனிமேல் எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கும் ஒரு சூப்பரான அறிவிப்புகள் வந்திருக்கு. நம்ம சென்னையில் சேனை நகரில் 62 கோடி மதிப்பீட்டில் அகில இந்திய குடிமை பணி தேர்வு பயிற்சி மையத்துக்கு, அதாவது ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டருக்கு ஒரு புதிய கட்டடம் கட்ட போகிறாங்க. இதுக்கான அடிக்கலை முதலமைச்சர் ஸ்டாலின் நாளைக்கு பண்ண போகிறாரு. இதில் விஷயம் என்னென்னா 500 தேர்வர்கள் தங்கி படிக்கக்கூடிய வகையில் எல்லா நவீன வசதியுடன் இந்த கட்டடம் பார்த்திங்கன்னா அமைக்க போகிறாங்க. ஏழை எளிய மாணவர்கள்லாம் தங்கி படித்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணுன்ட்டு இதனுடைய நோக்கமாக இருக்குமா. அடுத்ததாக டிஜிட்டல் உலகத்தில் ஒரு கலக்கலான அப்டேட் வந்திருக்கு. தேர்வு களம் அப்படின்னு புது மொபைல் ஆப் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிமுகப்படுத்த போகிறாராம். இனிமேல் டிஎன்பிஎஸ்சி உட்பட அரசு போட்டித் தேர்வுகளுக்கு விண்ணப்பிக்கிறப்போ ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறது, சிலபஸ் செக் பண்ணுறது, ஏன் மாடல் கொஸ்டின் பேப்பர் கூட எடுக்கிறதுக்குன்ட்டு எல்லா விஷயத்தையுமே இந்த மொபைல் அப்ளிகேஷன் மூலமாக பண்ண முடியும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசு பணிகளுக்கான தேர்வுகளையும் ஒரே இடத்துல தெரிஞ்சுக்கிற மாதிரி இதில் வசதி இருக்குது சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இது கூடவே பார்த்தீங்கன்னா எளிமை ஆளுமை, இந்த திட்டத்தில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 10 சேவைகள் இருந்த நிலையில் இப்போ அடிஷ்னலாக 50 சேவைகள் பார்த்தீங்கன்னா எளிமைப்படுத்தி அறிமுகப்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அரசு வேலையில் இருக்கிற ஊழியர்களுக்கும் ஒரு அப்டேட் வந்திருக்கு. அவங்க இந்த செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அப்புறம் டேட்டா அனலிட்டிக்ஸ், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இவையெல்லாம் கற்றுக்க கட்டணமே இல்லாமல் பயிற்சி வழங்க போகிறாங்க. அதுக்காக ஒரு புது வெப்சைட் தொடங்கி வைக்க போகிறாங்க. நியூ வெப் போர்ட்டல் வரப்போகுது. கூடவே பார்த்தீங்கன்னா அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரி வளாகத்தில் 3.5 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட ஊழியர்களுக்கான குடியிருப்புகளையும் திறந்து வைக்க போகிறாங்க. தேர்வுக்களம் ஆப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமாக இருக்கும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள்லாம் நிறைய டைம் பார்த்தீங்கன்னா நிறைய வெப்சைட்டுக்கு போய் தேடி அலைஞ்சி தகவல் தேட வேண்டிய நிலை தான் இப்போதைக்கும் இருக்குது. இந்த தேர்வுக்களம் ஆப் மூலமாக டிஎன்பிசி, டிஆர்பி, எம்ஆர்பி, அது மட்டும் இல்லாமல் யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, இது மாதிரி மத்திய அரசு தேர்வுகளுடைய அறிவிப்புகளும் ஒரே இடத்துல பெற முடியும் என்பது பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுடைய நேரத்தை மிச்சப்படுத்தும். பயிற்சி மையத்தோடைய பயன். அதுக்கப்புறம் சென்னையில் தங்கி படிப்பது என்பது கிராமப்புற மாணவர்களுக்கு பெரும் பொருளாதார சுமையாக இருக்குது. 62.5 கோடியில் கட்டப்படக்கூடிய இந்த விடுதிய வசதியுடன் கூடிய பயிற்சி மையம் திறமையான கிராமப்புற மாணவர்கள் பண கஷ்டத்தினால பின்வாங்காமல் இருக்க ஒரு பெரிய உதவியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஏஐ பயிற்சி, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு ஏஐ பயிற்சி கொடுப்பது நிர்வாகத்தில் பார்த்தீங்கன்னா வேகத்தையும் துல்லியத்தையும் கூட்ட ரொம்பவே உதவியாக இருக்கும். இது இ கவர்னன்ஸ், அதாவது மின்னாளுகை நோக்கி தமிழ்நாடு எடுத்து வைக்கும் அடுத்த கட்ட படின்னு சொல்லலாம். இந்த பதிவில் நான் கொடுத்த தகவல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இது விஷயமா உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.